எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜயோக சீரீஸில் 5வது சக்தி, பவர் டு டிஸ்கிரிமினேட், பகுத்தறியும் சக்தி. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சக்தி வந்தால் எப்படி இருக்குன்னா, அந்த பொற்கொள்ளன் இருக்காங்களே, அந்த நகை பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் போலி கோல்டு, ஒரிஜினல் கோல்டுலாம் கொடுத்தீங்கன்னா அதை ஒரு கல்லை உரசி பார்த்துட்டு ஒரிஜினல் கோல்டு இது டூப்ளிகேட் சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ராஜயோகம் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும். நமக்கு முன்னாடி யார் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஸ்னஸாவோ ஃப்ரெண்டாவோ யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறதுல சத்தியம் இருக்கா பொய்யாக இருக்கா அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த சக்தி நமக்கு கிடைச்சிடும். அதாவது அவங்க மைண்டை நம்ம ரீட் பண்ண முடியும். இது பகுத்தறியும் சக்தி. இதை இனி ஒரு லெவலில் போய் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சக்தின்னா, ப்ராப்ளம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். அதான் அந்த பகுத்தறியும் சக்தியில் முக்கியமான கான்செப்ட். இது 2 எக்ஸாம்பிளோட பார்த்தா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியும், அந்த நம்ம ஸ்பேஸ்க்கு சேட்டலைட்லாம் அனுப்பணும் இல்லையா, இதெல்லாம் அதிகமாக பண்ணது வந்து யாருன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஆரம்பத்தில் அமெரிக்கா நிறைய இது விடும்போது அஸ்ட்ரானட்ஸும் சேர்த்து அமிச்சாங்க. அதான் மனிதனையும் சேர்த்து அமிச்சாங்க. ஏன்னா அங்கே பார்த்த விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ அப்படி அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்வத்தில் ஒருத்தர் அமிச்சிட்டாங்க. அவர் ஏதோ பார்த்துருக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, உடனே எழுத ட்ரை பண்ணார். எழுதலை, எழுதலை. ஏன் எழுதலை? அங்கே கிராவிட்டி இல்லை, அதனால் எழுதலை. பார்த்ததோட அவர் திரும்பி வந்துட்டார் பூமிக்கு. வந்து சொல்கிறார், இங்கே அங்கே எந்த பொருளும் எழுத முடியல, பேனாவால் எழுத முடியாது, ஏன்னா அது கிராவிட்டி இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டார். ஓகேங்களா? இதுதான் ப்ராப்ளம். அங்கே எந்த விஷயத்தையும் நோட் பண்ண முடியாதுன்றது ப்ராப்ளம். இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் இந்த கதைக்கெல்லாம் டீப்பாக போகலாம். இனி ஒரு ப்ராப்ளம் வந்து, இது ஜப்பானில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒருத்தர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனார், சோப்பு வாங்கினார், நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கினார். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, சோப்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, சோப்பு டப்பா இருக்குது, இந்த கவர் இருக்குது, உள்ளுக்குள்ளே சோப்பு இல்லை. உடனே என்ன பண்ண, அந்த சோப்பு கம்பெனி மேலே கேஸ் போட்டார், என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. அவருக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனிக்காரன். அப்போ அந்த கம்பெனிக்காரன் பார்க்குறான், என்ன தப்பு நடந்துச்சு, எப்படி வரும், கவர் மட்டும் வந்துச்சு, உள்ளுக்குள்ள சோப்பு இல்லை, எப்படி ஆகிப்போச்சு. ஓகே, இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஏன்னா சோப்பு ஒரு இடத்துல தயாராகும், அந்த கவர் ஒரு இடத்துல ஆகும், ஒரு இடத்துல வரும், உள்ளே போகும், ஃபிக்ஸ் ஆகும், வெளியே வரும்போது பாக்ஸில் வரும். ஏன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சோப்பு தயாரிக்கும் போது ஒரு இன்னும் கவருக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிருக்க முடியாதுல்ல. அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ப்ராப்ளம் எதுன்னு கண்டுபிடிக்கும் இல்லை. இனி ஒரு சம்பவம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லிட்டு ஆன்சருக்கு வரேன். இது நடந்த சம்பவம், ஒரு ஸ்கூலில் நடந்த சம்பவம். ஒரு சின்ன பையன், 7ஆவது படிக்கிற பையன், அவங்க டீச்சர் வந்து கணக்கு சொல்லித்தராங்க, அவனை போட சொல்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், என்னால் போட முடியாது. ரொம்ப கிளியராக சொல்கிறான், ஏன்ப்பா போட மாட்டேன்? நான் போட மாட்டேன், அவ்வளோதான். இங்கே ரொம்ப மிரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போய் பாலத்தில் தலை வச்சு செத்துருவேன். டீச்சர் பயந்து போய்ட்றான், அவனை அப்படி விட்டுறான். இந்த பையன் வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா படிக்க சொல்லும்போது இதே சொல்கிறான் அம்மாகிட்டையும், அம்மா நான் படிக்க மாட்டேன், நீ ரொம்ப கலாட்டா பண்ணால் நான் போய் பாலத்தில் போய் தலை வச்சுருவேன்றான். இவங்களுக்கு பயப்படுறான். இப்போ விஷயம் என்னென்னா, இதில் எல்லா 3 கதையிலையும் என்ன ப்ராப்ளம், அங்கே அமெரிக்காவில் அந்த சேட்டிலைட்டில் விஷயத்தில் நோட் பண்ணணுன்றது தான் ப்ராப்ளம். பேனா எழுதலைன்றது ப்ராப்ளம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பார்த்தா தெரியும். 2வது சோப்பில் அந்த கவரை வைக்கலன்னு இல்லை, சில இடத்துல இது வரும்போது கவர் வரும்போது சோப்பு வந்திருக்காது. அங்கே தான் ப்ராப்ளம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் ஏன் இந்த பாடத்தில் சொல்ல போகிறது இல்லை, அடுத்த ஒரு வீடியோ இருக்குது, அடுத்த சக்தி இருக்குது, அதாவது சொல்யூஷன். அந்த இதில் நான் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன். அப்போ இது 2 வீடியோ கேட்டால் தான் உங்களுக்கு அது கண்டினியூட்டி புரியும். இந்த பையனுக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, அது இல்லை ப்ராப்ளம் என்னென்னா, அவனுக்கு படிப்பு வரல, அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றது தான் ப்ராப்ளம். அப்போது ரியல் ப்ராப்ளம் தற்கொலை பண்ணிக்கிறான்றது இல்லை. சின்ன பையன், தற்கொலைனா என்ன, சாவுனா என்னன்னே தெரியாது அவனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த காலத்தில் பசங்களை பாருங்களேன், இப்போ ஒரு 9th படிக்கிற பையனை கேளுங்களேன், இல்லை 10th படிக்கிற பையனை கேளுங்க, 11th 12th என்னப்பா எடுக்க போகிறான்னா அவனை சொல்ல முடியல, டிசிஷன் எடுக்க முடியல. அவனுக்கு மேக்ஸ் வருமா சயின்ஸ் வருமானு அவனே சொல்ல முடியல. 12th முடிச்சோன்னா இன்ஜினியரிங்கா மெடிசனா என்ன படிக்க போகிறா சொல்ல முடியல. இல்லை, அந்த ப்ராப்ளம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது. படித்து முடிச்சோன்னு வேலையா பிஸ்னஸாக கேளுங்க, தெரியல.
கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பான்னா, ஐயோ லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா தெரியல. எந்த ப்ராப்ளமும் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க தெரியல. குடும்பத்தில் வர பிரச்சனைக்கு நான் ப்ராப்ளமாக என் பொண்டாடி ப்ராப்ளம் அது செக் பண்ண தெரியல. குழந்தை சரியாக நடந்துக்கலாம், நான் ஒழுங்காக நடந்துக்கல, குழந்தை ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியும். இந்த சக்தி இருந்ததுன்னா, பகுத்தறியும் சக்தி இருந்ததுன்னா ரியலாக எது பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக போக முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த ராஜயோக ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க நிறைய பண்ணுறவங்களுக்கு இந்த மனசு விசாலம் அடையும் போது, புத்தி விசாலம் அடையும் போது இந்த சக்தி தானாக வந்து விடுகிறது. சரிங்களா? இந்த 3 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண 3 ப்ராப்ளமே நான் அடுத்த சக்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது இது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுத்தறியும் சக்தி என்ற சக்தி என்னத்துக்குன்னா ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி. இதுவே நிறைய பேருக்கு இல்லை. ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சால் தானேங்க நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ப்ராப்ளமே என்னன்னு தெரியலன்னா, புரியுங்களா? அதுதான் இந்த சக்தி, ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கிற சக்தி. பவர் டு டிஸ்கிரிமினேட், பகுத்தறியும் சக்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.